ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னா, ஒரு ஷாம்பு ஒரு கண்டிஷனர் பற்றின ஒரு ரிவ்யூ, இல்லைனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஷாம்பு என்ன கண்டிஷனர்ன்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, மாமா எர்த் ஆனியன் ஷாம்பு அண்ட் மாமா எர்த் ஆனியன் கண்டிஷனர் அப்படின்ற 2 ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஹேர் ஃபால் எல்லோரும் மாதிரி தான் ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபோம் அதிகமாக வர, கெமிக்கல் அதிகமாக இருக்கிற பெரிய ஹெவியான ஷாம்பு இதை யூஸ் பண்ண வேண்டாம், மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காண்டி தான் இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கிற ஷாம்பு வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். யூடியூப்பில் நிறைய யூடியூபர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் இதுவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே நான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருவோம்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட்டு மெயினாக என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, ஆனியன் ப்ளஸ் வெஜிடபிள் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ரோட்டீன், இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஷாம்புன்றதே இருக்குது. இதில் வந்து பேராபன் சல்ஃபேட்ன்ற ஹார்ம்ஃபுல்லான ஹெவியான கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்றது இந்த பிராண்டோட கிளைமாக இருக்குது. ஸோ அதுதான் பேஸ் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி தான் ஹேர் கண்டிஷனரில் பார்த்திங்கன்னா ஆனியன் ப்ளஸ் கோகோனட், இந்த ரெண்டோட இன்க்ரீடியன்ட் தான் இந்த கண்டிஷனரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுன்றது, ஆனியனுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுன்றது இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா மைல்டாக ஏதோ கெமிக்கல்ன்றது யூஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்மெல்லுன்றது வரும், ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுன்றது வரும். ஸோ மற்றபடி பெரிய லெவலில் வேறு எதுவும் பெரிய கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியும். ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 வருது. 349 ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா 349 ருபீஸ்க்கு வருது. ஆல்மோஸ்ட் 2 இது சேர்த்தோம்னா 700 வருது. நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், விச் மீன்ஸ் நான் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், டிமார்ட்ன்ற மார்க்கெட்டில். ஸோ அங்கே டிமார்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அங்கே எப்பவுமே ரேட்டு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து 359ன்றது அங்கே 249க்கு தான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து கம்பைன் பண்ணி வாங்கினா எனக்கு 500 தான் ஆச்சு. 200 ருபீஸ் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். 500 ருபீஸ் வந்து செலவு தான் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல டீலாக இருந்துச்சு. நீங்களும் தேடி பாருங்கள். ஆன்லைனில் இந்த ரேட்டில் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை உங்கள் ஏரியாவிலே பக்கத்தில் டிமார்ட்னு இருந்துச்சுன்னா அங்கே போய் ரேட் என்னன்றதை செக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இதில் வந்து பேராபென் சல்ஃபேட்ன்ற மெயினான ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இல்லைன்னு கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கலே டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா டைப்புக்கான முடிங்களுக்கும் இது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. அது வந்து நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அலர்ஜி, அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் அலர்ஜிலாம் வரலாம். ஸோ அதனால் அந்த பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கையில் தடவி போட்டுட்டு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை ஸ்மெல்லு போகலாம், இல்லை கலர் கூட சேஞ்ச் ஆகலாம், ஆனால் இதோட எஃபெக்டிவ் இதோட தரம்ன்றது குறையாது அப்படின்றது இந்த காஷனில் போட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால அந்த கலர்ன்றதெல்லாம் வெளுத்து போக வாய்ப்பு, மாதிரி ஸ்மெல்லுன்றது டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து குறையாது அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டை நான் வாங்கி 2 மந்த்ஸ் கிடையாது, 1.5 மந்த் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நல்ல குட் ஸ்மெல் இல்லாமல், ஃபோம்ன்றது ரொம்ப இந்த மற்ற ஷாம்பில் வர மாதிரி ஃபோம் ரொம்ப அதிகமாகலாம் வரல, மைல்டாக இருக்குது. ஃபோமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதாவது நுரன்னு சொல்லுவாங்கள்ல, நுர வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹையாக இல்லை, அந்த மைல்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது, விச் இஸ் குட். மாதிரி தான் கண்டிஷனருக்கும் நார்மல் கண்டிஷனர், மற்ற கண்டிஷனர் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸ்மெல் வந்து சூப்பராகவே இருக்குது. ஹேரில் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோலாக இருக்கும். யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஹேர் ஃபால் பிரச்சனை வரும். இது யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா சாஃப்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ முடி கொட்டுமான்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அந்தளவுக்கு இல்லை. சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருந்தால் உடனே சரி ஓகே லூஸாக இருக்கும், முடி கொட்டிடும் அப்படின்னு நினைப்போம். பார்த்தீங்கன்னா முடி வந்து அந்தளவுக்கு கொட்டலை, முடியோட பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மட்டும்தான் ஹேர் ஃபால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அப்படி தான். ஏதாச்சும் ஒரு நீங்கள் விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் சொல்லலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட் அண்ட் ஃபுட்டில் தான் இருக்குது ஹேர் ஃபால் பிரச்சனையாக கண்ட்ரோல். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ
அடுத்த வீடியோவில் மேபி அந்த சப்ளிமெண்ட் பற்றின வீடியோ வேணால் நான் போடுறேன். அப்படி இல்லைனா சப்ளிமெண்ட் இல்லை என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி ஹேர் ஃபால் பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ ஒப்பீனியன் அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராடக்ட் இது நான் வாங்கி 1.5 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. முடியும் கொஞ்சம் அடர்த்தியான மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அதே மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலும் கொஞ்சம் கண்ட்ரோலான மாதிரி தோணுது. ஒரு வேளை இவங்களாம் இதுக்காண்டி தான் வாங்கினதுனால எனக்கு அப்படி தோணுதா இல்லை கண்மையிலே கண்ட்ரோல் ஆச்சு எனக்கு தெரியல. இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்டு? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை சைட் எஃபெக்ட் இருந்துச்சா இல்லை ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக கொடுக்குதா அப்படின்றத பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வாங்கலாம், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். வாங்கலாம், பிரச்சனை வராது. கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிரும், மறுபடியும் புதுசாக முளைக்கும், உங்களுக்கு புதுசாக நிறைய முடியலாம் முளைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஓரளவுக்கு கண்ட்ரோல் அதாவது மைல்டு ஷாம்பு. நீங்கள் ஹெவியான ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடியை கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். அதுக்காண்டி இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, வீடியோவில் எதுவும் குறை இருக்குது இல்லை வீடியோவில் சஜஸ்ட் பண்ணணும் ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டை பற்றின ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பற்றின ஒப்பீனியன் இருந்தாலும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ.